ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் வேல்யூஷன் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சென்டர்ஸ்லையுமே வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் முடிச்சுட்டு அதே கேம்ப்லேயே 11th உடைய பேப்பர் வேல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பருடைய வேல்யூஷன் அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ்னாவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் திரட்டனாக இருக்கும். இந்த ஆண்டு வந்து வினாக்களும் ஈஸியாக இருந்துச்சு. ஒரு சில 5 மார்க் மட்டும்தான் வந்து மாணவர்களுக்கு வந்து கஷ்டமாக வந்திருக்கு. ஸோ இந்த ஆண்டு +2 மேக்ஸுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவராக வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸ் குறையும் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பியான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சார் நான் 20 வருவேன், 21, 22, 23 மார்க்ஸ் தான் வருது, எனக்கு வந்து 25 போட்டு பாஸ் பண்ணிவிட நிறையா பேர் கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூ பண்ணும்போது அந்த மாணவர்களுக்கு வந்து எந்த விதமான மதிப்பெண் குறைக்கக்கூடாது, அவளை வந்து ஃபெயிலியர்ஸ் ஆக்கக்கூடாது, அப்படி தான் பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. நீங்கள் 20 மார்க் 21 மார்க் 22 மார்க் எழுதிருக்கீங்கன்னா ஒரு 3 மார்க் ஜஸ்ட்டு வேணும்னா நீங்கள் ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சம்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு சில மதிப்பெண்களை போட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் இந்த ஆண்டு வந்து மேக்ஸில் குறையும் அப்படின்ட்டு பிஜி மேக்ஸ் டீச்சர் ஒரு ஹாப்பியான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதோடு இந்த ஆண்டு இன்ஜினியரிங் கட் ஆஃப் கூலுன்னு இருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஒரு 70 மதிப்பெண்லேருந்து 95க்கு கீழே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்ததுனால இன்ஜினியரிங் கட் ஆஃப் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. செண்டமும் மேக்ஸிமமாக விழுந்திருக்கு. ரொம்ப பல்காக விழுகாமல் செண்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ மேக்ஸை பொறுத்தவரைக்கும் 2 அப்டேட் ரொம்ப முக்கியம். ஃபெயிலியர்ஸ் இந்த ஆண்டு ரொம்ப குறையும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து அதிகரிக்கும். ஸோ 12th மேக்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுக்க வாய்ப்புகள் இருக்கான்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. 80க்கும் மேற்பட்ட சென்டர்ஸில் வந்து பேப்பரை வந்து திருத்துறாங்க. நம்ம சில சென்டர்ஸில் வந்து அந்தந்த டீச்சர்ஸில் வந்து நம்ம என்கொயரி அப்டேட் வாங்கி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு சென்டர்ஸ்லையுமே நல்ல பேப்பர் வந்திருக்கு, நல்ல டாப்பர்ஸ் பேப்பர் வந்திருக்குன்னா அங்கே செண்டம் நல்லா வரும், ஃபெயிலியர்ஸே வராது, நல்ல ஸ்கோர் வரும். சில சென்டர்ஸில் வந்து லோவாக மதிப்பெடுக்கக்கூடிய மாணவருடைய பேப்பர் வந்திருந்தால் அங்கே ஃபெயிலியர்ஸும் வர வாய்ப்புகள் இருக்குது, செண்டமும் கண்டிப்பாக வராது. ஸோ ஒவ்வொரு கேம்புக்குமே இந்த அப்டேட் வந்து மாறுபடும். ஆனால் பொதுவாக இந்த ஆண்டு மேக்ஸில் வந்து ஃபெயிலியர்ஸ் குறையும், இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இது தமிழ்நாடு முழுமைக்கும் சேமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் 12th மேக்ஸில் எவ்வளவு மதிப்பெண் வருவீங்கன்னு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க.